உங்களை பாதிக்கிற காரியம் என்னையும் பாதிக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். ஏன்னா நம்மளை பாதிக்கிற காரியம்லாம் அவரை பாதிக்குது. என் ஜனமாகிய குமாரத்தினுடைய காயத்தின் நிமித்தம் நானும் காயப்பட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை பாதிக்கிற காரியம் கர்த்தரை பாதிக்குது. அதனால தானே அவர் அழுறாரு. அவர் ஏன் அழணும்? அவருக்கு தான் தெரியுமே, நான் கொஞ்ச நேரத்தில் லாசருக்கு ஒண்ணுமே ஆகல, உயிரோட தான் வரப்போறான். ஆனா அவரை பாதிக்குது பார்த்தீங்களா? ஆமென். அதே போல அவரை பாதிக்கிற காரியம் நம்மளை பாதிக்கணும். அப்படிப்பட்ட மனிதனை தான் தேவன் தேடுகிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஒருத்தன், அப்படிப்பட்ட ஒருவனை. அதாவது சவுலை ராஜாவாக்கினது நிமித்தம் கர்த்தருக்கு மனஸ்தாபம் உண்டாயிட்டான். அப்போ அவருக்கும் சவுலுக்கும் பிரச்சனை. சாமுவேல் குட் நைட் சொல்லிட்டு போய் படுத்திருக்கலாம். சாமுவேலுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் போச்சு. ஏன்னா ஆண்டவர் ஒரு விஷயம் பாதிச்சிருக்கு. ஆமே, இப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. ஆமே, அதனால ஒரு மனுஷன், நீ மனுஷனா இருந்தாலே போதும்பா, உன்னை என்னால் பயன்படுத்த முடியும். நீ மனுஷனா இருந்தாலே போதும். நீங்க அந்த எசேக்கியேல் எடுக்க வேண்டாம். 22 நீங்க பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் எந்த கூட்டத்தை பார்க்கிறார் தெரியுமா? சரி, எடுத்துக்கோங்க. 22வது அதிகாரத்தில் முதலாவது 25வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவர் அந்த திறப்பை அடைக்கிறதுக்கு முதல்ல எந்த கூட்டத்தில் பார்க்கிறார் தெரியுமா? அந்த ப்ராஃபட்ஸ் குரூப்பில் பார்க்குறார். ப்ராஃபட்ஸ், தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள் யாருன்னா வாயா இருந்து செயல்படுறோம். ஆனால் ஒருத்தர் கூட இல்லை, எல்லாருமே அவங்கவுங்க ஆதாயத்துக்குன்னு ப்ராஃபஸி சொல்லி 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 போயிட்டாங்க. அடுத்து அவருடைய ஃபோக்கஸ் எங்கே போகுது தெரியுமா? ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் பார்த்தா அவங்க பரிசுத்தம் உள்ளதுக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் வித்தியாசம் பண்ணாம, அப்போ ஆசாரியர்கள் லிஸ்ட்லையும் அவரால் ஒரு ஆளை கூட பார்க்க முடியல. ப்ராஃபட்ஸ் குரூப்ல பார்க்கிறாரு, அடுத்து பிரீஸ்ட் குரூப்ல பார்க்கிறாரு. அடுத்து அவருடைய ஃபோக்கஸ் எங்க போகுது தெரியுமா? 27வது வசனம், அது நடுவில் இருக்கிற பிரபுக்கள், அங்க இருக்கிற பிரின்சஸ், பிரின்ஸ் ஆளுகிற. சரி, ஏதாவது நல்ல ராஜா இருப்பான், அவர்கள் ஒரு ஆளாவது தெரிந்தெடுக்கலான்னு பார்க்கிறாரு. அங்கேயும் ஒருத்தர் இல்லை. அடுத்து சரி, ஜனங்கள் மத்தியில் அடுத்து பீப்புள். 29 பாருங்க, தேசத்தில் ஜனங்கள். priest, prophets, priest, prince, people. 4 P's ஞாபகத்தில் வச்சிருக்கேன். அவர் இப்படி தேடுறார். ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லும் போது ஆண்டவர் கேட்கிறார், ஒரு மனிதனை, ஒரு மனுஷன் கூட. அப்போ ஆண்டவரே, நான் கர்த்தருக்காக பயன்படுறதுல நான் ப்ராஃபட்ஸ் குரூப்ல இருந்தாதான், அல்லது பிரீஸ்ட் குரூப்ல இருந்தாதான், அல்லது பெரிய பெரிய அதிகாரம் உள்ள இல்ல, நீ சாதாரண ஜனமா இருந்தாலே போதும். ஆமென். கர்த்தர் பயன்படுத்துவார். ஆண்டவர், உங்களை பாதிக்கிற விஷயம் என்ன பாதிக்கணும்? எத்தனை பேர் இந்த பகல் வேளையில் ஆண்டவர்கிட்ட அப்படி ஒரு ஜெபத்தை பண்ண போறீங்க? நான் எல்லாரையும் கம்பல் பண்ண மாட்டேன். உண்மையிலே விரும்புறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே, உங்களை பாதிக்கிற விஷயம் என்ன பாதிக்கட்டும், அதுக்காக நான் ஜெபித்தே ஆகணும் ஆண்டவரே. கர்த்தாவே, அப்படி என்ன டியூன் பண்ணுங்க ராஜா, அப்படி என்ன உருவாக்குங்க ஆண்டவரே. எஸ் மாஸ்டர். பிரியமானவர்களே, அவங்க தான் தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவங்க. அவர்கள் தான் இந்த காலத்தில் மிகவும் தேவையானவர்கள். கர்த்தர் உருவாக்குவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நம்மளை பாதிக்கணும். ஆண்டவரை, கிங்டமை பாதிக்கிற காரியம். ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க. உன்னை தொடுகிறவன். அப்ப நம்மளை ஒருத்தன் தொடுறானா? நீங்க இந்த பைக்ல எல்லாம் டிராவல் பண்ணும்போது தூசி, எவ்வளோ தூசி நம்ம காலர்ல இருக்கும். வீட்டில் பார்த்தா தெரியும், என் உடம்பு ஃபுல்லா தூசி. ஆனா கண்ணில் ஒரு தூசி விழும் பாருங்க, உடனே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? வண்டியை பிரேக் போட்டுரும். அது வீட்டில் போய் எடுக்கலன்னா அப்புறம் நம்மளை தான் எடுத்துட்டு போவாங்க. உடனே வண்டியை பிரேக் போட்டுருவோம். வேற எவ்வளோ தூசி நம்ம மேலே பட்டாலும் நம்ம தட்ட மாட்டோம். அதெல்லாம் வீட்டில் ஆனால் அந்த கண்ணில் ஒரு தூசி பட்டுட்டுனா ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார். உன் பிரச்சனையை நான் அப்புறம் பார்க்குறேன் இல்லை, உன்னை ஒருத்தன் தொட்டுட்டானாலே என் கண்ணை தொட்டுட்டான்னு அர்த்தம். அப்போ நம்ம இஷ்யூவை ஆண்டவர் அப்படி வைக்கும்போது அவருடைய காரியத்தை நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்?
நம்ம இப்படி வெள்ளிக்கிழமை வரணும் அல்லது யாராவது ஒரு ஜெபம் நடத்தி இந்த காரியத்தெல்லாம் சொல்லணும் இல்லை, நம்மளை பாதிக்கணும். ஆண்டவரே அப்படி அந்த அந்த எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த உறவுல இருந்தால் மட்டும்தாங்க இதெல்லாம் நடக்கும். விண்ணப்பத்தின் ஆவி கண்ணீரினா அதெல்லாம் ஊற்றுவார். என்ன ஊட்டப்பட்டாலும் அந்த உறவுல இருக்கணும். அப்போதான் நமக்கு தெரியும், ஐயோ இது அவங்களுக்கு கஷ்டமா இருக்குமே, ஐயோ இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்படுவார் அப்படி நினைக்கும் போதே நம்ம உள்ளம் உருக ஆரம்பிச்சிடும், அவங்களுக்காக செபிக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். எல்லாருக்கும் எலியாவை மட்டும்தான் தெரியும், ஆண்டவருக்கு எலியாவை போல 7000 பேரை தெரியும். நீங்க தேவராஜ்யத்துக்கு யூஸ் ஆகிறது இந்த உலகம் உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாம இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பர்வதத்தில் நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள். ஒரு நம்பர் மிஸ் ஆகாது, அவங்க தான் நினைவு கூறப்படுவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். போன வார செய்தியின் தொடர்ச்சி தான் இந்த நாளிலும் நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவன், எப்பொழுது எங்களை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாகி என் கண்கள் பூத்து போகிறது என்று சங்கீதக்காரன் சொன்னது போலவே காத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வேண்டிய வார்த்தையை தந்து எங்களை இதுவரை கொண்டு வந்தது உங்க கிருபை. இந்த நாளில் எங்களோடு பேசும், தீர்க்க தரிசனமாய் பேசும். நாங்க அதுக்கு தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எங்களுக்கான ரேமா வேணும், எங்களுக்கான ஆலோசனை வேணும், எங்களுக்கான எச்சரிப்பின் வார்த்தை வேணும், எங்களை பலப்படுத்துகிற வார்த்தை வேணும். எங்களுக்குள்ளே கிரியை நடப்பிக்கிற உம்முடைய வசனத்தை எங்கள் மத்தியிலே அனுப்புவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்ளும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், இடம் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அவர் வந்து உங்களை, அவர் வருவார். அவர் ஒருவரே இரட்சகர். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 33:16 முதல் 19 வரையுள்ள நீங்க வசனங்களை பார்த்தீங்கன்னா, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும். அடுத்த வார்த்தை, கர்த்தருடைய கண் அவர்கள் மேல். அப்ப என்னதான் குதிரை இருந்தாலும், என்னதான் ஐஸ்வர்யம் இருந்தாலும், எல்லாம் இருந்தாலும், கர்த்தருடைய கண்கள் யார் மேல் நோக்கமா இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு உண்டு. எனவேதான் கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளி விழித்திருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ளணும். ஆமென். எனவேதான் எசேக்கியேல்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அதனுடைய 7வது அதிகாரத்தின் 17வது வசனமும் 19வது வசனத்தையும் பாருங்கள். எல்லா கைகளும் சலித்து எல்லா முழங்கால்களும் தத்தளிக்கும். 19, தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள், அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பா இருக்கும். ஏன் அப்படியா? கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. இதெல்லாம் உலக பொருட்கள், உலக நன்மைகள். ஆனா என்கிட்ட இருக்கிற நன்மையினால எனக்கு எந்த யூஸுமே இல்லை, எனக்கு ஒரு விடுதலை இல்லைன்னா அது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? வேண்டா வெறுப்பா. இந்த கோவிட் டைம்ல ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஃபுல்,
அப்படி இருக்கும்போது தான் நார்த் இந்தியாவில் நினைக்கிறேன், நார்த் இந்தியாவிலையா சென்னையிலையான்னு தெரில, நியூஸில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு பையன் அவங்க தகப்பனாரை கூட்டிகிட்டு ஆம்புலன்ஸில் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறான், கையில் பணத்தோடு போகிறான். ஏன்னா அந்த டைமில் சில ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் எடுக்கணுன்னாலே 2 லட்சம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இப்படி தான், அவர் ஒரு மூச்சு மூட்டிகிட்டு இருக்கிறார், அவரால் தாங்க முடியல. வீட்டிலேருந்து சென்னையில் ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணுறாங்க, முடியல, ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு. உடனே அவங்க அப்படியா நாங்கள் இப்போ ஆம்புலன்ஸ் அனுப்புவோம் இப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தா 2 பேக்கேஜ் இருக்கு சிஸ்டர். ஒரு ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் 4 lakhs, செகண்ட் பேக்கேஜ் 6 lakh. நீங்கள் எந்த பேக்கேஜ் எடுக்கிறீங்க? எப்படிங்க இருக்கும்? கடைசியில் அவங்க ஒரு பேக்கேஜ் வேண்டாம் சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க. கர்த்தர் கிருபையா நல்ல சுகத்தை கொடுத்தா. சரி, இதே மாதிரி அவர்கிட்ட இருக்கிற பணம், பேங்க்ல இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துட்டு அந்த சகோதரன் தகப்பனாரை கொண்டு ஹாஸ்பிட்டலில் வந்து, ஹாஸ்பிட்டலில் பிளேஸ் இல்லை, பேசிட்டே இருக்கிறாங்க. பேசி 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 எவ்வளோ காசுனாலும் கட்டிடலான்னு பேசிட்டு பார்த்தா அதுக்குள்ள ஆம்புலன்ஸில் தகப்பனார் இறந்துட்டார். இறந்ததும் அந்த சகோதரன் கையில் இருக்கிற பணத்தை வந்து தூக்கி எரிஞ்சிட்டான். இது வந்து நியூஸ்ல வந்துச்சு. அதாவது எந்த ஒரு நன்மையும் கர்த்தர் தருகிறார். ஆனா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்கள், ரட்சிப்பு என்பது கர்த்தரிடத்துல மட்டும்தான் வரும். எனக்கு இது இருந்துன்னா நான் வாழ்ந்துருவேன், அது இருந்துருந்தா. இங்க சொல்லப்பட்ட வசனம், தங்கள் வெள்ளியை தெருக்களிலே ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சதுதான் நடக்குது. ஆமென். அவர்களுடைய பொன் வேண்டாம், ஐயோ அது கொண்டு போ, இதாலதான் பிரச்சனை. சில நிறைய வீட்டில் பிரச்சனையே நிறைய காரியம். நம்ம இது ஆயிட்டீங்க வந்த பிறகுதான். ஆமாம், அதாவது ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது இருந்த அந்த ஸ்நேகம் இருக்குல்ல. ஆமாம், நான் சில வீட்டில் பாருங்க ஒன்றுமே இருக்காது, ஆனால் அந்த அன்பில் வந்து அவங்க ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க, ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க. ஆமாம். ஆனால் நிறைய நிறைய நம்ம நாகர்கோயிலே நிறைய இடத்துல அப்படியே டிராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பங்களாலாம் பாழடைந்து இருக்கும். எல்லாம் என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய ஃபேவர் இல்லைன்னா. அதனாலதான் நீ பர்வதங்களை நோக்க கூடாது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டும் போது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை அதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை குறித்தே